ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ மட்டும் தனிமையில் கேட்கும் பட்சத்தில் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயம் நிகழும். உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி உன்னுடைய நிலைமையை உயர்த்துவதற்காகவும் நான் சொல்லப்போகின்ற விஷயங்களை சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் காது கொடுத்தும் கவனமாகவும் கேட்டுக்கொள். உன் வாழ்க்கையின் மீது நீ எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன் மனநிலையை ஆட்டி வைத்து விடுகின்றது. இந்த நிலை எதற்காக என்னுடைய குழந்தையாகிய நீ அனுபவிக்க வேண்டும்? இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் இன்று முழு சக்தியோடு வந்துள்ளேன். என்னுடைய சக்தியை அதிகமாக அறிந்த குழந்தை நீ. என் மீதான பக்தியை அதிகமாக வைத்திருக்கும் பிள்ளை நீ. இனிமேலும் எந்த ஒரு துன்பத்தையும் நீ சந்திக்காமல் பெருமளவு இன்பத்தையும் நிம்மதியையும் உன் வாழ்வானது நிச்சயம் காணும். நீ அனுபவித்து கொண்டிருக்கும் சந்திக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக நிகழ்கின்றது என்று யோசிப்பதை காட்டிலும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தீர்வை நீ என்னை நோக்கி கேட்டால் நிச்சயம் உனக்கு நான் கொடுத்தருளுவேன். நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் அவற்றை எல்லாம் சுலபமாக கடந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லா நொடியையும் நீ வாழ தயாராக வேண்டும். பிரச்சனைகளை சுமந்து கொண்டு அவற்றை தீர்ப்பதிலேயே வாழ்நாட்களை கழித்து கொண்டு இருக்கின்றோமே என்று கவலை கொள்ளாமல் அதையெல்லாம் தூசியென நினைத்து தாண்டி வர கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையாகிய நீ பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் முழுமையாக அறிவேன். அந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் முழுவதுமாக விடுதலையும் செய்து தருவேன். உனக்கான நாளாக ஒவ்வொரு நாளும் இன்பமயமான நாளாக மாறும்படி என்னுடைய அருளை உனக்கு நிச்சயம் கொடுப்பேன். என்னுடைய அருள் ஆசிகளோடு இனி வரும் நாட்கள் உனக்கு மிகவும் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படிதான் இந்த வாழ்க்கையை சமாளிப்பது என்று நீ பல திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கின்றாய். அந்த திட்டங்களை எல்லாம் மீறி இந்த வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக நடத்த நான் எல்லா வகையிலும் உனக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். இந்த வாழ்க்கையை கஷ்டமாகவும் கடினமாகவும் பார்த்தால் அது அப்படித்தான் தெரியும். சுலபமாகவும் எளிதாகவும் நினைத்தால் சீக்கிரம் நீ அடைய வேண்டிய வெற்றிகளையும் உன் இலக்குகளையும் எளிதாக கைப்பற்றி விடலாம். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல மகிழ்ச்சிகள் உனக்காக காத்திருக்கின்றது. எத்தனையோ பேர் வாழ்வதை பார்த்து நீ வியப்படைந்திருக்கின்றாய். இவர்கள் எப்படி இவ்வளவு நலமாக வாழ்கின்றார்கள் என்று நீ ஆச்சரியப்பட்டும் இருக்கின்றாய். ஆனால் அந்த இடத்தில் உன் மனதில் ஒரு துளி அளவு கூட பொறாமை குணம் எழுந்தது கிடையாது. அவர்கள் நலமாக இருக்கட்டும் என்கின்ற எண்ணம்தான் உன் மனதில் தோன்றியிருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ பிறரை நினைத்து வியப்படையக்கூடிய நிலையில் நீ இருந்தாய். ஆனால் உன்னை பார்த்து பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர்ந்தே தீரும். என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நான் அறிவேன். அந்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக செய்தும் தருவேன். எதுவும் தாமதமாகாது. இது நாள் வரை தாமதமான நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் கரம் வந்து சேர வேண்டிய விஷயத்தை உன் கரத்திற்கும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் உடனுக்குடன் செய்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்பதற்காக எப்பொழுதுமே அது நடந்து விடாது என்று ஆகிவிடாது. சில விஷயங்கள் கைகூடாமல் போனதால் எந்த ஒரு விஷயமே கைகூடாமல் போகும் என்று அர்த்தம் கிடையாது. என் அன்பு குழந்தையே, சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் காரணம் உண்டு. சில விஷயங்களை நீ இழந்து நின்றதற்கும் காரணம் உண்டு. இது நாள் வரை அதை மீண்டும் பெறாமல் இருப்பதற்கும் காரணம் உண்டு. ஆனால் அத்தனை காரியங்களையும் தாண்டி நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு உனக்கான நன்மைகள் இப்பொழுது உன்னை வந்து சேரும். கிடைக்காமல் இருந்தது எல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்கும். மிகுந்த மகிழ்ச்சியோடு எனக்கு மனம் முருகி நீ நன்றி சொல்வாய். சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். யோசித்து கொண்டே இருந்தால் காலம் கடந்துவிடும். கடந்து போன காலத்தை மீண்டும் பெற முடியாது. இழந்தது இழந்ததுதான். யோசித்து கொண்டே இருக்காமல் செயல்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் வேகமாக செயல்படுத்து. என்னுடைய துணை இருப்பதை நீ அறிந்திருந்தும் சில விஷயங்களில் தாமதத்தை காட்டுகின்றாய்.
என் அன்பு குழந்தையாகிய நீ செய்ய வேண்டிய விஷயத்தை காலத்தில் செய்தால்தான் அது உனக்கு பலனையும் காலத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலம் மாறினால் கிடைக்கக்கூடிய பலனும் மாறிவிடும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற குறிப்பை எல்லாம் என் நினைவுகள் உன் மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது அது உனக்கு தெளிவாக தெரியவும் வரும். அதன் வழி சென்று பல வெற்றிகளை நீ பெறவும் செய்வாய். உன் மனதில் என் மீதான பக்தி ஆழமாக இருந்தால் உன் வாழ்க்கையிலும் நான் கொண்டுள்ள அக்கறை உனக்கு வெளிப்படையாக தெரியும். என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையப்பா என்று எப்பொழுதும் வாழ்க்கையின் மீது குறை கூறிக்கொண்டே இருக்காதே. அந்த குறைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நிறைகளையும் கொடுக்கக்கூடியதுதான். இந்த முருகனின் அருள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால் யாம் இருக்க பயமேன் என்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உன் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் மீதான பயத்தை இந்த கந்தனை நினைத்து விட்டுவிடு. இந்த கந்தனுடைய நினைவுகள் உன் வாழ்வின் மீதான அச்சத்தை போக்கிவிடும். என்னுடைய பெயரும் திருவுருவமும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் நிலைத்து நிற்குமேயானால் உன் வாழ்க்கை இன்பத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும். என்றென்றைக்கும் நான் உன் துணையாக இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கிடைக்க செய்வேன். இந்த பிரச்சனை எப்பொழுது தீரும், இந்த வலிகள் எப்பொழுது குறையும், எப்பொழுதுதான் மாற்றம் வரும் என்று வெகு நாட்களாக காத்திருக்கும் உனக்கு நான் பேரற்புதத்தை நிச்சயம் நிகழ்த்தி தருவேன். இரவோடு இரவாக பல கவலைகளுக்கு உன் வாழ்க்கையில் நான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றேன். பெரும் துன்பத்திலும் துயரத்திலும் நீ சிக்கி தவித்த பொழுது என்னுடைய கரங்கள் உன்னை பலமுறை காப்பாற்றி இருக்கின்றது. அப்பா முருகா, என்னை காப்பாற்று என்று கோடிக்கணக்கான பக்தர்கள் என்னை தேடி வரும்பொழுது ஒருவரையும் விடாமல் நான் காப்பாற்றி கொண்டும் இருக்கின்றேன். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை புரிய வைத்து, உணர வைக்க வேண்டிய விஷயங்களை உணர வைத்து, உங்கள் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்திருப்பதை எல்லா நேரங்களும் உணர்த்த செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும். கிடைக்காததை நினைத்தும், நீ நினைத்தது நடக்காததை நினைத்தும் வருத்தமாக இருப்பதை நான் அறிவேன். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் விலக்கி வைத்து அந்த இடத்தில் நீ மிகவும் மனம் மகிழுமாறு நான் உன்னுடைய மனநிலையையும் வாழ்க்கையையும் மாற்றி தருவேன். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்பொழுதுதான் மீண்டு வெளிவருவது என்று கேள்வி கேட்கின்றாய். என் அன்பு குழந்தையே, முற்றிலுமாக அத்தனையையும் ஒழித்து கட்டுவேன். உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். மீளாத இந்த கடன் நிச்சயம் என் அருளால் நீங்கும். உன் வாழ்க்கை தரமே உயரக்கூடிய அளவிற்கு உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன். பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் உயரும். என்னால் பல நன்மைகள் உன் வாழ்வை வந்து அடையும். இந்த கந்தனுடைய கருணை என்றென்றும் உன் வாழ்வில் நீங்கா இடம் பெறும். என்னுடைய அருட்பார்வை உன் வாழ்க்கையில் முழுவதுமாக கிடைத்து உன் வாழ்க்கை செழிப்படையும். நல்லது நடக்கும்.